புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி அவர்கள் தொடங்கி இருக்கிறார். நீங்க புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் என்ன சொன்னாலும் சரி, அது எடுபடுமா? அமித்ஷாவை வெளிப்படையாக எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது வராது வராது. பிஜேபி பேர் சொல்லி நான் சேரவே மாட்டேன்னு சொல்ற விஜய் அதிமுக பத்தி மீயாவன்னு கூட ஒரு சத்தம் விடுறதே இல்லை. மக்கள் நம்மளை கவனிப்பாங்கிற குறைஞ்சபட்ச புரிதல் விஜய்க்கு இல்லை. இப்போ பாத்தீங்களா, காமராஜரை இப்படி அவமதியம் பண்றாங்க, காங்கிரஸ் அங்க இருக்கலாமான்னு தமிழிசை ஓடோடி சொல்றாங்க இல்லையா? ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சு எடப்பாடி அதை பண்ண ஆரம்பித்தார். அது சொதப்பி பிரச்சாரத்தை தொடங்குகிற முதல் நாள் எடப்பாடி அதை பேசியிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி சரிப்பட்டு வராது, உங்கள் ஆதரவோடு நான் அம்மாவின் ஆட்சி தனித்தே அமைப்பேன். அமித்ஷா தான் கவலைப்படணும், அமித்ஷா தான் கவனமா இருக்கணும். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பிஎல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை எடப்பாடி அவர்கள் தொடங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கிறது. இன்னும் கூட்டணி அரேஞ்ச்மெண்ட் சரியா செட் ஆகல. அதுக்குள்ள ஒரு எலெக்ஷன் மூடுக்குள்ள செட் பண்றாரா சார் தமிழகத்தை எடப்பாடி? அதுக்குள்ள எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 10 மாசங்கிறது அப்படி கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஓடி போயிடும். தேர்தல் கூட்டணி யாரோட போவீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் 4 இருக்குன்னு சொல்லலாம். பிரேமலதாலாம் நான் ஜனவரியில சொல்லுவோங்கிறாங்க. சரிதானா? விஜய் அடுத்த மாசம் மாநாடு போடுவேங்கிறார். பட் தனியா நிற்பேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? கண்ணு கட்டின தூரத்துல தேர்தல் இருக்குன்னு எந்த விஷயத்த பேசுவோம்னு இருக்கு. ஆனா ஒரு களத்தை தயார்படுத்துறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த அந்த படுதோல்வியில் துவண்டு போயிருக்கிற அதிமுக தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த 10 மாசமே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 மாசம் முன்னாடியே சில வேலைகள் ஆரம்பிச்சு இவர் சும்மா ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்கணும். முடுக்கி விடுற வேலை. 1.25 ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற இந்த நிமிடம் வரை வலுவான கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்கிற திமுகவை 1.25 வருஷம் முன்னாடியே வேலை தொடங்கிட்டாங்க. பூத் லெவல் கமிட்டி கூட்டங்களை போட்டு. ஸோ 10 மாசங்கிறது பெரிய காலவாளம்னு நான் சொல்லலை. மற்றபடி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணங்கிறது அதை மக்கள் ரசிப்பாங்களா ஏற்றுப்பாங்களா ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற அந்த வாசகம் ரசிக்க தகுந்த வாசகம், மக்களை கவனிக்க வைக்கிற வாசகம். அதையும் நம்ம சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு எழுச்சியோடு உற்சாகத்தோடு தொடங்க வேண்டிய நேரத்தில் அந்த அணியினுடைய கால்களை அந்த அணியினரே பிடிச்சு கீழே இழுக்கிறது மாதிரி அமித்ஷாவுடைய அந்த தொடர்ச்சியான பேச்சு இருக்குல்ல, கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொல்றது, அது 2 பேரும் ஒத்துக்கிட்டு சொன்னா பரவாயில்ல, அவரே வலுவா சொல்றாரு, மக்கள்கிட்ட அது போய் சேரட்டும், நம்ம பொறுமையா இருக்கலாம். ஆனா இவங்க அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போன்றாங்க, பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற போது அவர் தொடர்ந்து வேற ஃபார்ம்ல இங்கிலீஷ் மீடியாவுக்கு, தமிழ் மீடியாவுக்கு, டிவிக்கு மைக்க நீட்டுற போது, நடந்து போற போது, மேடைகள்ல என்ன தொடர்ந்து நான் ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு தெளிவா சொல்றது, அது அதிமுக நிலைப்பாட்டுக்கு நேர்மாறா இருக்கிறத பார்த்தா, நீங்க புரட்சி தமிழர் எழுச்சி பயணம்னு என்ன சொன்னாலும் சரி, மக்களை காப்போம் மீட்போம்னு என்ன சொன்னாலும் சரி, அது எடுபடுமா அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றபோது நினைச்சு பார்க்கவே துரதிருஷ்டவசமானதா தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பிரதான ஒரு கட்சியின் தலைமையில கீழே அமைகிற போது என்னென்ன பலங்கள் இருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு பார்க்கணுமே தவிர இருக்கிற பலத்தையே கீழே பலவீனமாக்குற வேலை தான் நடந்துட்டு இருக்கேங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். மற்றபடி அவருடைய பயணத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். ஜனநாயக நாடு, யார் ஒருவரும் அந்த மாதிரி பயணங்களை போய் மக்களுடைய மனங்கள்ல இடம் பிடிக்கிறத பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வெற்றியை நோக்கிய ஒரு பயணம் இப்படி தொடங்குகிற இடத்திலேயே இத்தனை சங்கடங்களை சந்திக்குதுங்கிற அந்த ஆதங்கம் அதிமுகவின் பார்வையில இருந்து அந்த தொண்டருடைய உணர்வுகளை நான் சொல்றேன். சார், அதுல சொல்றாரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அதிமுக திமுக தானே சார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி. அப்படி 2 கட்சிகளில் ஒரு கட்சியான அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியே பிரம்மாண்டம் சொல்றாருன்னா அவர் யாரை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவருக்கு தான் அந்த ஒப்பீட்டை சொல்றாரோன்னு தோணுது எனக்கு. அப்படி பார்த்தா டாக்டர் ராமதாஸுக்குலாம் அவர் அவ்வளவு பெரிய இடத்த கொடுப்பாருன்னு பார்க்கல. அவரு இடஒதுக்கீடு தர்றேன், அப்புறம் பல விஷயங்களை ரூமுக்குள்ள பேசினாங்க, அதுக்கே வந்துட்டாரு சட்டமன்ற தேர்தலில். அதெல்லாம் தரலன்னு சொல்லியும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வரல. இப்போ அப்பா பையன் சண்டை என்ன முடியாத போது ஒரு பிரம்மாண்டமான கட்சின்னு மிக நிச்சயமா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லி இருக்க மாட்டார். வாக்கு வங்கி நிரூபிச்ச கட்சி பெரிய கட்சி அல்லது பெரிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இருக்கிற அந்த அந்த ஒரு மித்துன்னு சொன்னாலும் சரி, அல்லது உருவம் இல்லாமல் அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நம்புறவங்க சொல்றத சொன்னாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை சொல்லலாம். அது உடஞ்சி வெளியே வர்றதுக்கான சூழல் எனக்கு இருக்கான்னு தெரியல. இந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்க வந்து நிக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தா விஜயனுடைய கட்சியை தான் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அப்படின்னு தோணுது நம்ம.
மத்த எந்த கட்சி இல்ல என்ன சார்? அதெல்லாம் நக்கல் இல்லையா? அவர் பிரம்மாண்டங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸை எப்படியாவது அன்னைக்கு கொண்டு வந்துருவேன்னு நான் அதை கிண்டல் பண்ணல. அவர் பிரம்மாண்டம்னு வார்த்தையை சொன்ன பிறகு யார அப்ப விஜய் என்கிற பிம்பத்தை தான் அவர் பிரம்மாண்டம் சொல்றாருன்னு நான் எடுத்துக்குவேன். தாவேக்காங்கிற கட்சி இன்னும் பிரம்மாண்டமா வளரல. ஆனால் விஜய் என்கிற பிம்பம் பிரம்மாண்டமான பிம்பம் தான். விஜய் தன் அணிக்கு வந்தால் வெற்றி நிச்சயம் என்கிற அந்த ஒரு கனவுகள் கலந்த எதிர்பார்ப்பு ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்த்து தான் அந்த வார்த்தையை கொண்டாந்து தொண்டர்கள் முன்னாடி அப்படி வச்சிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி விஜய் வந்துருவாரு அல்லது விஜயை கூல் பண்ற வேலை நம்மளை பிரம்மாண்டம்னு சொல்லிட்டாருன்னு அவருக்கு ஒரு ஈகோ இதாகுது இல்லை, அப்படி கூட இருக்கலாம்னா சுத்தி வச்சு பார்த்தா அது விஜயை பத்தி தான் நான் நினைக்கிறேன். சார் இப்ப எடப்பாடி ஒரு பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்றது அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா சார்? அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை, எனக்கு என்ன சார் கவலை? அவர் என்ன சொல்லியாவது விஜயை கூல் பண்ணி கூப்பிடலாமான்னு பாக்குறாரு. அது எதுக்கு கெடுத்து விட்டோம்? அவர் முயற்சி கேட்டுமே ஜெயிச்சா வாழ்த்து சொல்லுவோம், சரிதானா? அல்லது அண்ணாதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துற கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம். இல்ல திமுக ஒரு திரட்டில் வச்சிருப்போம், ஒரு பதட்டத்துல வச்சிருப்போம், இப்படி சொன்னா யாரா இருக்கும் அப்படின்னு அறிவாலயத்துல குறைஞ்சபட்சம் என்னையா யாரை சொல்றாரு எடப்பாடி அப்படின்னு ஸ்டாலின் குறைஞ்சபட்சம் தன் முன்னாள் உட்காந்து ஒரு மந்திரிட்ட கேட்டு வர மாட்டாரா? ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். இல்ல திமுகவை எவ்வளவு தூரம் எதிர்க்கிற விஜய் பிஜேபியை பேர் சொல்லி நான் சேரவே மாட்டேன்னு சொல்ற விஜய் அண்ணா திமுக பத்தி மியாவுன்னு கூட ஒரு சத்தம் விடுறதே இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே ஒரு தெரியாத மாதிரி நினைச்சு என்னமோ ஒரு பெரிய புத்திசாலி மாதிரியும். நான் கொச்சையா சொல்லல, அவமரியாதையா சொல்லல. மக்கள் நம்மளை கவனிப்பாங்கிற குறைஞ்சபட்ச புரிதல் விஜய்க்கு இல்ல. அண்ணா திமுகவை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லவே மாட்டாரு. அப்ப அவர் அப்படி பதுங்கி ஒதுங்கி அண்ணா திமுக அப்படி போட்டு மூடி வச்சிருக்காரு. அந்த மோடி சொல்லார்ல நகரங்களுக்கு வந்தா அல்லது என்ன அமெரிக்க அதிபர் வந்தா அந்த குடிசையை பூரா திரை போட்டு மூடுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் என்ன பண்றாரு? தேர்தல் அரசியலை பத்தி பேசுறப்ப அண்ணா திமுக அப்படி திரை போட்டு மூடுறாரு. மக்களுக்கு தெரியாதா அண்ணாதிமுக கட்சி இருக்கிறது? தெரியாத எல்லாம் சரியா அண்ணாதிமுக பத்தி என்ன நினைக்கிற? கீழே இருந்து ஒருத்தன் கத்துவான், கேட்காத விஜய்க்கு அந்த உணர்வை நம்ம மதிச்சாகணும். ஸோ நம்மை மக்கள் கவனிக்கிறாங்கன்ற அந்த பிரங்கங்கே இல்லாம அண்ணாதிமுக பத்தி ஒரு வாயை தற்கா இருக்க பார்த்தா வெக்கத்தை விட்டாது அவர் கடைசி நேரத்தில் அண்ணாதிமுக போய் சேருவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை விஜயே உயிரோட்டமா வச்சிருக்கிறார். சார் இப்ப திடீர்னு விசிக கம்யூனிஸ்டுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அங்க மரியாதையே இல்லை என்னத்தையாவது சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா காமராஜரை இப்படி அவமதியை பண்றாங்க, காங்கிரஸ் அங்க இருக்கலாமான்னு தமிழிசை ஓடோடி வந்து சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் அந்த எதிர் அடியில கலகம் ஏற்படுத்துற வேலை. ராஜதந்திரம்னு சொல்லலாம், தேர்தல் வியூகம் கூட நீங்க சொல்லிக்கலாம். அது மாதிரி எடப்பாடி அங்க இவ்வளவு இன்டாக்டா இருக்கிற திமுக அணி எப்படி எல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. என்னத்தையாவது சொல்லி தூண்டில் போடலாமான்னு பாக்குறாரு. ஆனா இப்படி தூண்டில் போட போறோம்னு தெரிஞ்சிருந்தா அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு 4 பேர் கூட இல்லைன்னு கோயம்புத்தூர்ல பேசலாமா சார்? உண்மை அதுவாகவே இருந்தா கூட வெளியே சொல்லலாமா? இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற இடதுசாரிகள் எங்களோடு வந்தால் நாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சேர்ந்து குரல் கொடுப்போம்னு நடிக்கவாது செய்யணும்ல சார்? இதைத்தான் கடலூர்ல பேச போறோம்னா கோயம்புத்தூர்ல நின்றுக்கிட்டு 4 நாள் முன்னாடி 4 பேர் கூட உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலாமா? அதைத்தான் சண்முகம் பிடிச்சுக்கிட்டாரு. என்னங்க கோயம்புத்தூர்ல 4 பேர் கூட இல்லைன்னீங்க, அங்க இடதுசாரிகளுக்கு ரத்தன கம்பளம் விரிப்பேன்னீங்க, என்ன பேச்சுன்னு நக்கல் பண்ணிட்டாரா? எடுப்புல இடது கையால பிறந்தல்னாரா? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சு எடப்பாடி இதை பண்ண ஆரம்பிச்சார். அது சொதப்பிக்குச்சு. இனிமேல் பயன்படுத்துற ஆயுதங்களை கொஞ்சம் சரியா பயன்படுத்தணும் அவர். சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டும் கிட்டத்தட்ட பாஜக எதிர் முகாம்ல தான் இருப்பாங்க. அவங்க எப்படி சார் பாஜகவோட இருக்கிற அதிமுக ஒருவேளை இவங்க எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சா பிஜேபி கலட்டி விடுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். எல்லாம் யூகங்கள் தானே. இல்லாட்டி பிஜேபி இருக்கிற அணியில எப்படி சார் இடதுசாரிகள் போவாங்க? நான் வரவேற்கிறேன்னு இவர் சொல்றாலே, நான் பிஜேபியை நீங்க எல்லாம் வரேன்னு சொன்னீங்கன்னா நான் கலட்டி விட தயாரா இருக்கிறேங்கிற மறைமுக மெசேஜ். அமித்ஷா தான் கவலைப்படணும், அமித்ஷா தான் கவனமா இருக்கணும். இல்லாட்டி பிஜேபி கூட வச்சு எப்படி சார் இடதுசாரிக்கு அவர் கூப்பிடுவாரு? நீங்க வரேன்னு சொல்லுங்க, நான் பிஜேபி கலட்டி விடுறேன் அப்படிங்கிற மறைமுக மெசேஜ் அதுல இருக்கு. ஆனால் எடப்பாடிக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. பிஜேபியை இவ்வளவு வெளிப்படையாக எதிர்த்து துணிச்சிட்டு வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா எதுக்கோ நிர்பந்தத்துக்கு பயந்து பணிந்து தானே போய் கூட்டணியவே அறிவிச்சார் 1 வருஷம் முன்னாடி. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அப்ப அப்படிலாம் நிர்பந்தத்துக்கு பணிந்த எடப்பாடி ஒரு 3-4 மாசத்துல அப்படியே புலியாக மாறி விடுவார்னு நான் நம்பல. சார் உடனே அவர் கொடுத்த அழைப்புக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டும் நிராகரிச்சுட்டாங்க. இது நாங்கள் பரிசீலிக்கிறோம்னா சொல்லுவாங்க. ஏங்க அந்த அணியில இருக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அண்ணாதிமுக அணியை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டே இருந்தார். அவர் தான் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் அப்படி விஜய்க்கு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த சந்தேகத்தை அவரே உயிரோட வச்சிருக்கிறாரு. திருமாவளவன் ஏதோ பழைய பாசத்துல நான் சொன்னேன்னு ஒரு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை நம்ம மதிக்கணும். பட் அவர் தொடர்ந்து அப்படி சொல்றதுனால இவரும் அதை வீசி பார்க்கலான்னு பார்த்தார். மற்றபடி பிஜேபியோடு அதிமுக கூட்டணி முடியாத வரை திருமாவளவனையே இடதுசாரிகளை அவ்வளவு சுலபத்தில் திமுகவிலிருந்து பிரிக்க முடியாது. பெரிய கொள்கை பாண்டிங் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிஜேபி இருக்கிற இடத்துல அவங்க இருக்க முடியாது. அவ்வளவுதான் யதார்த்த அரசியல். சார் இப்ப இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவருக்கு சரியா வழிகாட்டலையோ இல்ல அவரு தெரிஞ்சுதான் பண்றாரா சார் இந்த ஸ்ட்ராட்டஜி? இபிஎஸ் சார் அப்படி இல்ல,
அவர் என்ன அரசியல் தெரியாதவரா? இப்போ நான் அவ்வளோ பேசுறேன்னு ஏப்பா எடப்பாடியோட உனக்கு பெருசு அரசியல் தெரியுமாக்கும் அப்படி நீ கூட மனசு நினைச்சிருப்பீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 ஆண்டுகள் அரசியலை நம்ம கவனிச்சுட்டு வரோம்ல. ஒரு தலைவரும் இக்கட்டான சூழல்களை எப்படி எதிர்கொண்டாங்க, கூட்டணியில எப்படி அமைச்சாங்க, எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு எப்படி கூட்டணியை கூட அமைக்க முடியாம தோல்வி அடைஞ்சாங்க, அப்படி அவமானப்படுத்திய அந்த கட்சிகளுக்கு எப்படி தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சு வெற்றி பெற்று அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு எத்தனையோ பாடங்களை நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாம சில விஷயங்களை சொல்றோம். அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதிமுக நிலைப்பாடு இதுதான், கூட்டணி ஆட்சிங்கிறது சரி வராதுன்னா பிரச்சாரத்தை தொடங்குகிற முதல் நாள் எடப்பாடி அதை பேசியிருக்கணும். இப்போ நான் எடப்பாடிக்கு அரசியலா கற்றுத்தர்றேன் இல்ல, அரசியலை கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளரா என்னையும் ஆள நினைக்கிற எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த தகுதியோட நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல முருகனையை நயினார் நாயகனை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி சரிப்பட்டு வராது, உங்கள் ஆதரவோடு நான் அம்மாவின் ஆட்சி தனித்தே அமைப்பேன் சொன்னாதான் அப்படியே நயினார் புழுங்கிருப்பாரு, முருகன் அப்படியே நெளிஞ்சிருப்பாரு. போய் சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட மறைமுகமா அப்படி அடிக்கணும் சார். ஏன்னா அமித்ஷாவை வெளிப்படையாக எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது வராது வராது. ஆனால் அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிற நீங்க அந்த விஷயத்தை அமைதியா ஒரு ஊம குத்தி இருக்கணும். ஆமா ஜி எடப்பாடி நான் பக்கத்துல இனி பக்கத்துல அந்த ஒண்ணு சொல்ல இல்ல ஜி அவர் பேசுறாரு ஜி இந்த முருகன் போய் சொல்லணும் சார். அவங்க சேட்டை பண்றாங்கல்ல. நாங்கள் இருவரும் பேசிதான் முடிவெடுத்தோம் எடப்பாடி சொல்றாரு. அமித்ஷாவும் நானும் பேசிவிட்டோம், பேசிட்டு தான் சொல்றேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாரு. அப்படி 2 பேரும் நீங்க பேசின பிறகுதான் அமித்ஷா எடப்பாடி முதலமைச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. அதிமுக ஒருவர் யாரு, செல்லூர் ராஜா இல்ல ராஜேந்திர பாலாஜியா? நான் நக்கலுக்கு சொல்ல, அவங்களுக்கு நான் கேக்குறேன் செல்லூர் ராஜ் முதலமைச்சர் நீங்களே இப்படி சிரிக்கிறீங்க, செல்லூர் ராஜ் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அப்போ இந்த 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 சில்மிசத்தை யார் ஆரம்பிக்கிறான்? அமித்ஷா தானே. அப்ப அந்த சில்மிசம் செய்கிற அமித்ஷாவை, அந்த சில்மிசம் செய்கிற அரசியல் சேஷ்டை செய்கிற பிஜேபியை இவர் ஊம குத்து தானே குத்தணும். அந்த நயினாரை பக்கத்துல வச்சுட்டாரு. அன்னைக்கு பேசியிருந்தாருன்னா அதிமுக தொண்டர்லாம் எழுச்சியா இருப்பான் சார். நம்மளாம் அடிமைன்னு நம்மளும் சேர்ந்து நினைச்சிட்டோம் அமித்ஷாவுக்கு ஒரு பயந்துட்டாருன்னு. குத்து கொடுத்தாரு பாரு ஒரு ஊம குத்துன்னு, அவன் சந்தோஷமா பேசியிருப்பான் சார். அந்த அற்புதமான வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார். அப்புறம் என்னை போன்றவரெல்லாம் கடந்த 10 நாளா சொல்லிட்டு இருக்கோம், கண்ணை வலிக்க நீங்க தாங்க தலைவர், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு 3 நாள் முன்னாடி சொல்றாரு, ஏங்க நான் தாங்க என்டிஏ தலைவர், நான் சொல்றேங்க போதுமா அப்படின்னு சொன்னாரா? ஆமா, இப்படிதான் சார் எடப்பாடி பேசணும். இதைதான் சார் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச ஆளுமை பண்பு சார் அது. இது நீங்களா தூக்கி கிரீடத்தை வச்சுக்கல நான் தான் தலைவர்னு. அமித்ஷா உங்கள் தலையில் சூட்டிய கிரீடம் தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான் வச்சுட்டு போன பிறகு நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க? நான் சரியாதான் பேசுறேன் ஏன் சொல்றீங்க? சரியாதான் பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் சரிதாங்கிற தன்னம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். அதை தவற விட்ட எடப்பாடி கொஞ்சம் தாமதமாக அதை பிடிச்சுக்கிட்டார். அதுல உறுதியா இருந்தாருன்னா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் அதிமுக தொண்டர்கள் முதல்ல உற்சாகமாவாங்க. அந்த உற்சாகம் வர ஆரம்பிச்சோங்கிறது தான் எனக்கு மயிலாடுதுறை கூட்டத்தை பார்த்தா தெரியுது. அவ்வளவு கூட்டம் கூடிச்சுன்னு கவனிக்க நீங்களும் கவனிச்சீங்க. இயல்பை விட ஒரு உற்சாகமும் தெரிஞ்சிச்சு. கோயம்புத்தூர்லயே சில இடங்கள்ல கூட்டம் இல்லையேன்னு சொல்ற அதே விமர்சனத்தை வைக்கிற நாமளே மயிலாடுதுறையில கூட்டம் வச்சுக்கிறோம். நீங்க தலைவன் பேசினா தொண்டை தானா உற்சாகம் ஆவா சார். நான் அதைத்தானே சார் திரும்ப திரும்ப சொல்றேன், தலைமை பண்போடு இருங்க, தலைமை பண்போடு இருங்க, ஒரு தலைவனுக்குரிய தகுதியோடு இருங்கன்னு எதுக்காக சொல்றோம்? நீங்க ஏதோ ஊசி போட்டு புரோட்டீன் அதெல்லாம் போட்டு வர ஊசி இல்லை அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு. தானா வரும் அவனுக்கு எழுச்சி. நம்ம தலைவர் தாயான்னு அவன் பேசணும் சார். நீங்க லட்சமா கொண்டு போய் அந்த கிளைச்சாளர் வீட்டுல கொண்டு கொட்டினா கூட அவனுக்கு அந்த உணர்ச்சி வராது. எம்பி எலெக்ஷன்ல அப்படிதான் கொண்டு கொடுத்தீங்க, அவன் வேலையே செய்யல. ஆனா அமித்ஷாக்கு வச்சாரியா ஒரு ஆப்புன்னு அவன் உணர்ச்சியோட பேசினான்னா அந்த எழுச்சிக்கு விலையே கிடையாது. இந்த அடிப்படையை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அவருடைய பேச்சுல திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க, கடைசி எலெக்ஷன் வரக்குள்ள ஜெயில தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் ஒரு அமைச்சரை கூட ஜெயில தள்ள மாட்டார். ஏன்னா அது 2 பேருக்கும் இருக்கிற மறைமுக ஏற்பாடு. நான் வெளிப்படையா இந்த குற்றச்சாட்டை 4 வருஷமா சொல்றேன். எடப்பாடி மேல ஒரு தூசி விழுந்தா கூட துடிச்சு போயிடுறாரு ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் உள்ள தள்ளுவேன்னாரு. இனிமேல் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நான் வந்தா உள்ள திடீர் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன். நான் காமெடியா சொன்னாலும் எடுத்துங்க, சீரியஸா எடுத்தாலும் எடுத்துங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. திராவிட நாயகர் ஸ்டாலின் சொன்னதே நான் சொன்னதே பச்சை பொய்ன்னு அவரே டெய்லி நிரூபிச்சுட்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் மேல கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சே, அப்படி 4 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டாச்சே பாரு. ட்ரையல் தொடங்குச்சா? 4.5 வருஷம் ஆச்சு. வெக்கி தலை குனியணும் ஸ்டாலின். அந்த வழக்கு நடக்கவே இல்லை சார். எந்த வழக்கு? 3 நாளில் உள்ளே தள்ளுவேன்னு சவால் விட்ட ஸ்டாலின் இன்னைக்கு மியாவுன்னு போய் பதுங்கி இருக்கிறாரு. வெக்கப்பட வேணாமா அவரு? இந்த பலனுக்கு பிரதிபலன் அவர் செய்வார்ல.
எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டார். அதனால ஊழலை ஒழிப்பாக, ஊழல் செஞ்சவளை உள்ள தள்ளுவான்னு தயவு செய்து நம்பிடாதீங்க. தாவேக அதிமுக இவங்க 2 பேரும் சார் ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ரகசியம் நீங்களே சொல்லிவிட்டு புரிதல். அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இவ்வளவெல்லாம் பேசுற இதுக்கெல்லாம் வாய் இருக்கு, அண்ணாதிமுக பத்தி சொல்றதுக்கு வாய் இல்லையான்னு கிராமத்தான் கேட்கறான். விஜயை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிறவன் கேட்கறான். அந்த விமர்சனத்தை தாங்கிட்டு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அதிமுக பத்தி விமர்சிக்காம இருக்கிறத பார்த்தா விஜய், அதிமுக தலைமை கழகத்துல ஒரு கூட்டம் நடக்க போயப்பா விஜயை பத்தில ரொம்ப விமர்சிக்காதேப்பா அப்படின்னு எடப்பாடியே சொல்றத பார்த்தா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி நமக்கு வரப்போகுதுன்னு எடப்பாடி பூடகமா சொல்றத பார்த்தா பேச்சுவார்த்தை நடக்குது ரகசியமா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்கிற நான். ஓகே சார், இப்ப இவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கிறப்ப இப்ப இருக்கிற அணியால திமுக அணியை வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு மெசேஜ் எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்காரோ? இது மெசேஜா சொல்லனா இல்லாட்டி புரியாதாங்க. இதை வச்சு வீழ்த்துற அணியா சார் இது? முதல்ல 2 கட்சி தான் இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு. வாக்கு வங்கி இருக்கிற கட்சினா 2 தான் வந்திருக்காங்க. ஏன்னா வாக்கு வங்கி 1%, 2%, 4.5%, 5% நிரூபிச்ச தினகரன் இந்தியாவில் இருக்கிறேன்னு சொல்ற அந்த தினகரன் பேரே அவர் சொல்ல மாட்டார் எடப்பாடி. அப்போ வாக்கு வங்கி நிரூபித்த ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி தான், அண்ணாதிமுக கூட இருக்குது. அந்த 2 கட்சியிலே ஒரு ஆள் ஒருத்தர் காலை பிடிச்சு இழுக்கிறாங்க. எடப்பாடி ஒத்துக்காத ஒரு விஷயத்த, எடப்பாடி ஒப்புதல் அளிக்காத ஒரு விஷயத்த கொடுத்தாரு, ஒப்புத்துக்கிட்டார்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது அந்த அன்னை பலவீனப்பட்டு தான் போகுது. அப்ப இதனால எதிர்க்க முடியாதனால அவர் ரத்தன கம்பளம் விரிக்கிறார், விடுதலை சிறுத்தையில கூப்பிடுறாரு, இடதுசாரியில கூப்பிடுறாரு, பிரம்மாண்டமா ஒரு கட்சி வரப்போகுதுங்கிற இதெல்லாம் எதனால யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த இப்போது இருக்கிற வடிவத்தில் அதிமுகவால் அந்த அணியால் திமுக அணியை வீழ்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாரு. நன்றி சார். நன்றி.